இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரிக்ஸ பார்த்து உங்ககிட்ட பேரியரை போட சொன்னேன், அப்புறம் எப்படி அந்த டீமன் உள்ள வந்துச்சு? பதிலுக்கு ரிக்கும், நீ சொன்ன மாதிரியே ஹையர் ஃப்ளோர்ல இருக்க யாரும் வர முடியாத அளவுக்கு ஒரு பேரியரை ப்ராப்ளமே இல்லாம கம்ப்ளீட் பண்ண. ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால நான் இல்லாத டைம்ல அந்த பேரியர்ல ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கேன். உடனே ஹீரோவும் விடாம, என்னது உங்கள மாதிரியான ஒரு மேனேஜர் போட்ட பேரியர்ல ஒரு ஹோல் கிரியேட் ஆயிருக்கான், அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல நீங்க இல்லாம போனதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் சொல்ல போறீங்க? பதிலுக்கு ரிக்கும், அன்னைக்குன்னு பார்த்து அந்த முறையும் என் பேர் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக்கா பண்ணிட்டாங்க. சோ இன்டர்மீடியட் மேனேஜரா இருக்கிறான்னா அந்த இடத்துக்கு போகாம இருக்க வாய்ப்பே இல்ல. இதை கேட்ட ஹீரோவும் மனசுக்குள்ள, என்னது முறிமும் என் பேரும் வாருக்கு போனாங்களா? அவங்க கிட்ட இருக்க காயின் எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்களே, அப்புறம் ஏன் போனாங்க அப்படின்னு யோசிக்க. உடனே ரிக் வந்துட்டு, அப்கோர்ஸ் என்னால இந்த எக்ஸ்கியூஸ் எல்லாம் வச்சு உங்க கூட போட்ட அந்த கான்ட்ராக்ட நல்லிஃபை பண்ண முடியாது. அதனால உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா என்னுடைய சீக்ரெட் கலெக்ஷன் ஐட்டம்ல சிலதை நீங்க பர்ச்சேஸ் பண்ண நான் அனுமதிக்கிறேன். உங்களுக்கே நல்லா தெரியும் நான் ரொம்ப ரேரான விஷயத்த தான் கலெக்ட் பண்ணுவேன்னு. சோ இதை தரதே உங்களுக்கு மிகப்பெரிய ரிவார்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ட போட, உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள, பாருடா என்கிட்ட இதெல்லாம் விற்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு, சரி ரிக், இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அந்த ஏன்ஷியன் டிராகனுடைய ஒரு செதில் அப்படிங்கிறப்போ, இதை கிட்ட ரிக் வந்துட்டு மனசுக்குள்ள, அந்த பளபளக்கிற செதில பாருங்களேன், என்னால இதை கண்டிப்பா விட்டு கொடுக்க முடியாது அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு, சரி அப்பனா ஒரு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒரு ரப்சர் காம்பஸ்க்கு பதிலா கோகுமாவுடைய ஒரு செதில நான் தரேன். நீங்க ஒன்னும் ரொம்ப யோசிக்க வேணாம், நம்ம ப்ரீவியஸா போட்ட மாதிரியே சிமிலரான ஒரு ட்ரேட் தான் இது அப்படிங்கிறப்போ, இதை கேட்டதும் ரிக் வந்துட்டு, ரப்சர் காம்பஸ்க்கு பதிலா ஒரே ஒரு செதிலா அப்படின்னு பெருமிச்சு விட்டுட்டு பார்கெனிங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றாரு. இங்க பாரு ஜெனியக், இந்த டிராகன் வந்துட்டு இன்னும் முழுசாவே வளரல. அது மட்டும் இல்லாம இதோட பேரும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு செதில கொடுத்தா எப்படி கட்டுப்படி ஆகும்? அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ரப்சர் காம்பஸ் ஸ்டாக்லயே இல்ல தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு அரிய பொருளை நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 செதிலாச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஏன்ஷியன் ஸ்பீசிஸ ஒரு வாரத்துக்கு ரெண்ட் கொடுங்க போதும். ஆக்சுவலா இது உங்களுக்காக நான் கொடுக்கற ஒரு ஸ்பெஷல் டீல். பேசிக்கா இதுல எனக்கு லாஸ் தான், இருந்தாலும் உங்களுக்காக தான் இந்த டீல். உடனே நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, ஆமா இல்ல, இவர் தான் கிரேட் மர்ச்சன்ட் ஆர்கனைசேஷன் மாஸ்டர் ஆச்சு, பேரம் பேசுறது ஒன்றும் இவருக்கு புதுசு இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போக, உடனே அந்த ரிக் வந்துட்டு, எங்க போறீங்க? உங்களுக்கு அந்த காம்பஸ் வேணாமான்னு கேட்க. பதிலுக்கு நம்ம ஹீரோவும், நான் உங்ககிட்ட நைஸா தானே பேசணும், ஆனா நீங்க வந்துட்டு பிரைஸ் ஏத்துறீங்க. நான் பேசாம ஆஸ்டின் கிட்டே போய் பேசிக்கிறேன். ஒரு கான்ட்ராக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட அதிகமா பணம் கேட்கறது பெரிய கிரைம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த கார்மன் ரூல்ஸ் மீறினா இப்போ இன்டர்மீடியட் மேனேஜரான நீங்களும் அதையே பண்றீங்க. இதை மட்டும் ஹை ஃப்ளோர் மேனேஜர் ஆஸ்டின் கிட்ட ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பதிலுக்கு ரிக் வந்துட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கேங்ஜினி, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு செதிலே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இப்போ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான்னு கேட்க, டீல் ஓகே ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு கோகுமா பக்கம் திரும்புறோம். இங்க பாரு கோகுமா, ஒரே ஒரு செதில் மட்டும் தான் போடுங்க போறேன், லைட்டா தேனி கொட்டின மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் கோகுமா வந்துட்டு அதோட மூஞ்ச பாவமா வச்சுக்க. பதிலுக்கு ஹீரோவும், கோகுமா இந்த மாதிரி மூஞ்ச வச்சுக்காத அப்படின்னு சொல்ல, கோகுமா கண்ணுல இருந்து டபடபன் கண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த ஹீரோவும், இல்ல இது என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தலையில கை வச்சிடறான். ரிக்ஸ் இந்த நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு, சரி சரி நான் பேமெண்ட்டை அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறான். ஒரு வழியா நம்ம ஹீரோவுக்கு ரப்சர் காம்பஸ் கிடைச்சிடுது. ஏற்கனவே அந்த டீமன் கொடுத்த சாவிய இந்த ரப்சர்ல போடணும். சோ இந்த காம்பஸை வச்சு ரப்சர் எங்கெல்லாம் இருக்குன்னு ஹீரோவால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஹீரோ கிளம்புறப்போ ரிக் வந்துட்டு, எனிவே இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் ஆஸ்டின் கிட்ட இருந்து சீக்கிரட்டா வச்சுக்கோங்க. பதிலுக்கு ஹீரோவும், அந்த கார்மன் வந்துட்டு என்னுடைய லைன்ல அப்பப்போ குறுக்கிடுறான், அவனுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொல்ல, பதிலுக்கு ரிக்கும், அவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இங்கே இந்த சீனை கட் பண்ணி அங்க கார்மன் வந்துட்டு வேற ஒருத்தர் முன்னாடி மண்டி போட்டு அழுதுட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிருங்க, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ஒரு தடவை என்ன உயிரோட விட்டீங்கன்னா கண்டிப்பா இதை நான் சரி பண்ணிடுவேன், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்கன்னு சொல்ல, அவனுக்கு எதிர்க்க இருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த ஹை ஃப்ளோர் மேனேஜர் ஆஸ்டின் தான். பதிலுக்கு அந்த ஆஸ்டிங்கும் கோவத்தோட, என்னது மிஸ்டேக்கா? உனக்காக தான் 8th ஃப்ளோரையும் 9th ஃப்ளோரையும் கம்பைன் பண்ணான். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு ஹை ரேங்கிங் டீமன் இருந்துச்சு, நீ எதையுமே சொதப்ப கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ண. இவ்வளவு நடந்தும் நீ ஃபெயிலியர் ஆயிட்டு அது வெறும் மிஸ்டேக்னு சொல்றியா? இது உனக்கு தகுதி இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்மனுடைய டென்டக்கல்ஸை வச்சு அவனை இறுக்கி பிடிக்கிறான். பதிலுக்கு அவனும், ப்ளீஸ் எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, எனக்கு கொண்டாடாதீங்கன்னு சொல்ல, ஹாஸ்டிங் வந்துட்டு ஒரு விரக்தியோட அங்க இருக்க சிலைய பார்த்துட்டு, எதுக்காக என்னை சுத்தி வெறும் முட்டாளுகளா இருக்கானுன்னு தெரியல, இதை பார்த்து நீங்க ரொம்ப கன்சர்ன் ஆயிடாதீங்க, இந்த சாங்சுரிய யாருமே அப்செட் பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன். அடுத்த நாள் காலையில 9th ஃப்ளோர் பாஸ யாரோ போட்டு தள்ளிட்டாங்கன்னு நியூஸ் பரவுது. ஆனா அதை பண்ணது
நம்ம கேங் ஜினிக்குன்னு யாருக்குமே தெரியல. ஏன்னா ரிக் வந்துட்டு அவனுடைய ஐடென்டிட்டிய அன்னோன் மாதிரி எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. இதே நேரத்துல அந்த கமெண்ட் செக்ஷன்ல அன்னோன் ஜெயிப்பானா இல்ல கேங் ஜினிக் ஜெயிப்பானான்னு சொல்லிட்டு சண்டையே போயிட்டு இருக்கு. இதே நேரத்துல ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஹால் ஆஃப் டிப்ரைங்கிற இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடத்துல அவனுடைய ஸ்டேட் போர்டை செக் பண்ணி பாக்குறான். ஒரே டைம்ல நான் 7 தடவை டெவலப் ஆயிருக்கேன். நாட் பேட். அப்போ அந்த இடத்துக்கு ஆலிஸ் வரா. அவ மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு. இத பார்த்த ஹீரோவும் போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சிச்சான்னு கேட்க பதிலுக்கு அவளும் எல்லாமே நல்லா தான் போச்சு, ஆனா அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கான். ஏதோ ஒரு விஷயத்துல அவன் அன்சாட்டிஸ்ஃபைடா இருக்கான். ஆக்சுவலா ஆலிஸ் யார பத்தி பேசிட்டு இருக்கானா, இதுக்கு முன்னாடி ஹீரோ போட்டு தந்த வேம்பையர்ல ஒருத்தன் அந்த பெல்லஸ் அவளோட பிளட் ரோடுங்கிற ஸ்கில்ல பயன்படுத்தி அந்த பெல்லஸ உயிரோட வர வச்சிருக்கான். மறுபடியும் உன்னை உயிரோட சந்திச்சதுல சந்தோஷம், எனக்கு திரும்பவும் சர்வ் பண்ணுவேன்னு கேட்க பதிலுக்கு பெல்லஸும் அப்கோர்ஸ் உங்களுக்காக கடைசி வரைக்கும் சர்வ் பண்ணுவேன். ஆனா பெல்லஸ் ஹீரோவை பார்த்ததும் செம்மையா கோவப்படுறான். ஆலிஸ பார்த்து என்னால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல மிஸ் ஆலிஸ். இருக்கிறதுலே பெரிய நோபல் அரிஸ்டோகிராட் நீங்க தான். நீங்க போய் இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறது என்னால ஏத்துக்க முடியல. இதுக்கு பதிலா பேசாம நீங்க என்ன கொன்னே போட்டுருங்க. பதிலுக்கு ஹீரோவும் அப்பனா அதை கண்டிப்பா பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்ல வீட்டுக்கு போன உடனே ஆலிஸ்கே அதை பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல ஆலிஸ் எப்படி டாலருக்குள்ள போட்டு ஹீரோ ஆட்டணும் அதே மாதிரி இப்ப பெலஸ செயின்ல மாட்டி பயங்கரமா சுத்திட்டு இருக்கான். இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்லயே ஹீரோ சுத்துல அந்த பெலஸ் மயக்க போட்டு விழுந்துடுறான். உடனே ஆலிஸ் வந்து பெலஸ பார்த்தேன், கவலைப்படாத பெலஸ், இதெல்லாம் உனக்கு பழகிடும். நீ நினைக்கிறத விட இவ ரொம்ப நைஸான பர்சன் தான். அப்படிங்கிறப்போ ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் வர, ஆலிஸ் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன், நான் வரத்துக்குள்ள எப்படி நடந்துக்கணுங்கிறத அவனுக்கு சொல்லுவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப. ஆக்சுவலா நம்ம ஹீரோ யாரை மீட் பண்ண போறோம்னா அந்த எம்பையரை சேர்ந்த பென்ஹேமர் தான் டவருக்கு வெளியில வந்திருக்காரு. உடனே ஹீரோ வந்துட்டு இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்தீங்களா, அப்ப எம்பையர் கிட்ட நிறைய காயின்ஸ் இருக்கு போலயே அப்படின்னு சொல்ல பதிலுக்கு பென்ஹேமரும் இந்த டவருக்கு வெளியில இருக்க உலகம் ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு, உங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு மாறு விஷயத்துல வந்திருக்கேன், என்னுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்க பதிலுக்கு நம்ம ஹீரோவும் இன்னும் நல்லாவே ட்ரெஸ் பண்ணிருக்கலாம், பார்க்க டூரிஸ்ட் மாதிரி இருக்கீங்க. அப்படியே அவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப் போக ஹீரோ வந்துட்டு இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, ஹெவன்லி டீமன் அவனுடைய ட்ரைனிங்ல இருந்து வெளியில வந்துட்டானா. பதிலுக்கு அவரும் ஆமா 24th ஃப்ளோர்ல யாரோ அவனை பாத்துருக்காங்க. உடனே ஹீரோவும் மனசுக்குள்ள முறிமையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தன் அவேக்கன் ஆயிட்டானா. இது எனக்கு ரொம்ப பெரிய தலைவலியாச்சு. ஏன்னா கேம் படி நாங்க மிடில் ஃப்ளோருக்கு போகும்போதுதான் அவன் ட்ரைனிங்ல இருந்து வெளியில வருவான். ஒருவேளை முறிமையில இருக்கவங்க இந்த ஹெவன்லி டீமன் கூட கை கொடுத்து வேலை செய்ய முடிவு பண்ணிட்டாங்களோ. சரி, இப்ப என்ன பார்க்க வந்ததுக்கான காரணம் அந்த டீமனை நான் போட்டு தரணும்னு கேட்க வந்தீங்களோ. பதிலுக்கு பெண்ணே மரும் இல்ல, அது எங்களுடைய பிரச்சனை, நாங்களே பாத்துக்கிறோம். ஆனா லாஸ்டா அவங்க சண்டை போடும்போது எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் சுக்குநூறா உடஞ்சிருச்சு. அதுக்கு காரணம் எங்களுக்குள்ளேயே ஒரு கருப்பாடு இருக்கு. பதிலுக்கு ஹீரோவும் எம்பையருக்குள்ள ஒரு ஸ்பை இருக்கான். ஆமா கரெக்டா சொன்னேன், அதனாலதான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தேன். அந்த முறிமுடிய ஸ்பை யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். இதை மட்டும் நீ பண்ணிட்டனா அப்பர் ஃப்ளோர் போறதுக்கான பெஸ்ட் ரூட்டை உனக்கு நான் கொடுப்பேன். அது மட்டும் இல்லாம எம்பையரோட சப்போர்ட்டும் உனக்கு இருக்கும். நீ ரெடியானதுக்கு அப்புறம் என்ன கான்டாக்ட் பண்ணு. இன்னொரு விஷயம், முறின் வந்துட்டு ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, சோ ப்ரிப்பேர் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட. ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பும் போது மனசுக்குள்ள ஹெவன்லி டீமன் சீக்கிரம் வந்தது, அப்புறம் மிடில் ஃப்ளோர்ல போர் நடந்தது, எல்லாமே கேம்ல நடக்காத மாதிரி ரொம்ப சீக்கிரமா நடக்குது. இதனால ஹீரோவுக்கும் பயங்கர பிரஷர் ஏற அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் பண்ணணுங்கிறதுக்காக ஹீரோ நேரா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு தீம் பார்க்குக்கு போறோம். கூடவே ஆலிஸும் பெலஸும் அந்த இடத்துக்கு போக உடனே ஆலிஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த மாதிரி இடம் இருக்கா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நம்ம ஹீரோவும் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்ல உடனே பெலஸ் நடுவுல வந்துட்டு மிஸ் ஆலிஸ் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள உங்க லைஃப்லயே பெஸ்டான கார்டியன் நான் இருப்பேன் அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு அந்த இடத்துக்கு தெரசாவையும் கூப்பிட்டுருப்பான். அவங்க அந்த இடத்துக்கு வர இத பார்த்து ஹீரோவும் ஒரு வழியா வந்துட்டீங்களா, எதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறப்போ ஆக்சுவலா தெரசா என்ன நினைச்சிருப்பானா ஹீரோ அவளை டேட்டிங் தான் கூப்பிட்டுருக்கான்னு வைக்கப்பட்டிருக்கான். ஆனா அந்த இடத்துல ஆலிஸ பார்த்த உடனே மனசுக்குள்ள எனக்கு தெரியும் இவர் மட்டும் தனியா வரமாட்டாருன்னு. ஆமா நான் எதுக்கு இதை டேட்டிங்னு நினைச்சேன். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணாதீங்க தெரசா, ஒருவேளை அதனாலதான் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல நீங்க சேரலையோ, அது மட்டும் இல்ல உங்களுக்கு போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இவனையும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்ல அந்த இடத்துக்கு வர்றது நம்ம யூசாங் தான். பதிலுக்கு அவனும் உண்மையாலேயே இது ட்ரைனிங் தானான்னு கேட்க உடனே ஹீரோ வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இது ட்ரைனிங் தான், சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க இதே நேரத்துல அவங்க எல்லாருடைய சிஸ்டம்லயும் ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகுது. உடனே ஒரு பாப்பப்பும் வருது, இந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் உங்களால எந்த ஒரு ஸ்கில்லையும் ஐட்டமையும் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. உடனே அந்த
அந்த இடத்துக்கு வந்த ஒரு பன்னி, வெல்கம் டு தீம் பார்க். நான் தான் இந்த இடத்துடைய ஹோஸ்ட். இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கோல் தான். இந்த ஹெல்லிஸ் அம்யூசிங் பார்க்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆகணும். ஆனா அது ஈஸி இல்ல. ஏன்னா இந்த இடத்துல உங்களால ஸ்கில் யூஸ் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம உங்களை கொல்றதுக்கு கொடூரமான மான்ஸ்டர் வரும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பார்க்ல இருக்க ஸ்ட்ராங்கான மான்ஸ்டரான ஹாரர் ரக்கூன் வருது. இத பார்த்து ஆலிஸ் வந்துட்டு சி அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டா ஒரு பஞ்சு தான் வைக்கிறான். அதுக்கே அந்த ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போயிடுது. உடனே தெரசா வந்துட்டு மிஸ்டர் ஜினி, இந்த மான்ஸ்டர் பாக்குறத விட ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு யூஸ் ஆகும். இதுக்காகவே என்ன இந்த இடத்துக்கு கூப்பிட்டேன். இதை கேட்ட ஹீரோவும் ஒருவேளை நம்ம தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க அந்த பன்னி வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இது என்னுடைய அமேசிங் பார்க், இந்த இன்வேடர்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்குது. இதே நேரத்துல டவர் ஆஃப் ட்ரைல்ஸ்ல 24th ஃப்ளோர்ல இருக்க எம்பையரை காட்டுறாங்க. அந்த இடத்துல முரின் போர்ஸ் சேர்ந்த நாம்குன் ஜின்ஹூங்கிறவன் குட் ஒர்க், எம்பையரை சேர்ந்த நைட்ஸ தனியால போட்டு தள்ளியிருக்கேன் அப்படின்னு யாரையோ பாராட்ட. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாங்குவாக்களுடைய லீடர் நாம்குன் டியான். ஆக்சுவலா இப்ப அவன் வந்துட்டு முரின் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனாலதான் டவருக்கு வெளியில அவன் காணாம போயிருக்கான். உடனே அந்த டியான் வந்துட்டு முரின் மூலியமா எனக்கு இவ்வளவு பவர் கிடைச்சிருக்கேன், இந்த பவரோட அவுட் சைடு வேர்ல்ட நான் கம்பேர் பண்ணனா அது வெறும் சைல்டு பிளே தான். உடனே அந்த ஜின்ஹூ வந்துட்டு நீ எப்ப வேணா இந்த டவர் விட்டு வெளியில போலாம், அதுக்கு முன்னாடி நீ அந்த கேங் ஜினிக்க கொண்டுட்டனா நமக்கு எல்லாமே இன்னும் ஈஸியா இருக்கும். உடனே டியான் வந்துட்டு லீடர், அவனை தனியா டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா அவன் கூட இருக்கிற கம்பெனியன் ரொம்ப ஸ்ட்ராங். அவனை கொல்ல ட்ரை பண்ணோம்னா அவங்களுடைய உயிரை கொடுத்து அவனை ப்ரொடெக்ட் பண்ண பார்ப்பாங்க. உடனே ஜின்ஹூ வந்துட்டு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். சரி சொல்லு, அந்த கம்பெனியன்ல யாரு ரொம்ப பெரிய இடைஞ்சலா இருப்பாங்க? பதிலுக்கு டியான் வந்துட்டு செயின்டிஸ்ட் தெரசான்னு சொல்ல உடனே ஜின்ஹூ வந்துட்டு ஓ, அந்த எம்பரரால ப்ரொடெக்ட் பண்ணப்படுற அந்த பொண்ணா? அப்படின்னா நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க 2 பேருடைய கதையும் ஒரே நேரத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரசாவுக்கு எதிராக ஒரு ஸ்கெட்ச் போடுறாங்க. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.